நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. அதாவது வந்து நம்ம தளபதி விஜய் வந்து சினிமாவில் இருக்கும்போது வந்து அவருக்கு வந்து கூஜா போட்டோம் அப்படிலாம். இப்போ அவர் அரசியலுக்கு வந்த பிறகு வந்து எவ்வளோ வன்மத்தை காட்ட முடியுமோ அவ்வளோ வன்மத்தை காட்டிட்டும் கொட்டிட்டும் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது ரஜினி அண்ட் கமல் இவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே கிடையாது. அதுலேயும் வந்து ரஜினி பண்ண இந்த ஒரு வேலை அப்படின்றது தான் வந்து வேற லெவலில் வந்து விமர்சனமாகி அவரை போட்டு பொழக்கிற அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து மக்கள் நீதி மையம் அப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு நம்ம கமலஹாசன். டிவி எல்லாம் போட்டு உடைச்சாரு. கடைசியில் திமுகவெல்லாம் திட்டினாரு. கடைசியாக போயிட்டு திமுகவிலே சொம்படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. திமுக ஒரு சீட்டுக்காக, எம்பி சீட்டுக்காக. இவர் கூட அப்படி பரவாயில்ல, சரி ஏதோ ஒரு எம்பி சீட்டுக்காக ஏதோ அந்த கட்சியில் வந்து கூட்டணியில் இருக்காரு அப்படின்றதுக்காக இவர் சேர்ந்துட்டாரு, பேசினாருன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் ரஜினி பண்ண வேலை அப்படின்றது வந்து யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா தமிழ் சினிமாவோட உச்சத்தில் வந்து நம்ம தளபதி விஜய் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயமே வந்து அவருக்கு வந்து பிடிக்கல. அவ்வளோ ஒரு வன்மம் அப்படின்றது வந்து கிடைக்கிற கேப்பில் தான் இருந்துட்டு இருக்கு. ஜெயிலில் வந்து அந்த பாட்டா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரஜினிக்கு தெரிஞ்சே தான் வந்திருக்கு. ஆனால் இப்போ ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. அதுதாங்க யாராலும் ஏற்றுக்கவே முடியல. எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து யூடியூப்ல நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த ஆட்ஸ் அப்படின்றது வந்துட்டு இருக்கு. ஆட்ஸ் எப்பயும் வரும். ஆனால் இந்த ஸ்டாலின் அண்ட் திமுக சம்பந்தப்பட்ட ஆட்ஸ் அப்படின்றது வந்துட்டு இருக்கு. அதுல கமல் வராரு, திருமாவளவன் வராரு, திமுக கட்சிக்காரர் எல்லாமே வராங்க. அது பிரச்சனை கிடையாது. அவங்க கட்சியில் இருக்காங்க, கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் ரஜினி வராருங்க. ரஜினி வந்து ஸ்டாலின் அப்படி இப்படி வந்து புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு. ஸோ இதுல இருந்தே தெரியுது விஜய் மேல வந்து எவ்வளவு வன்மத்தில் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. வந்து கமல் வந்தது கூட பிரச்சனை கிடையாது, இந்த கூட்டணி கட்சியில் இருக்காருன்னு சொல்லிக்கலாம். ஆனால் ரஜினி வந்ததை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதாவது எனக்கு பின்னாடி வந்த ஒருத்தன் வந்து தமிழ் சினிமாலையும் உச்சத்துக்கு போயிட்டான், என்ன பீட் பண்ணிட்டு போயிட்டான், அரசியலும் உச்சத்தில் இருந்துட்டு இருக்கான், விட்டா வந்து சிஎம்ஏ ஆயிடுவோம் போல. ஸோ அதனால வந்து நமக்கு வந்து திமுக வந்து பிடிக்கல, அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், விஜய் எதிர்க்கணும், விஜய் அழிக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து திமுக வந்து முட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சமீப காலமா வந்து திமுக சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறதா இருக்கட்டும், ஸ்டாலின் கலந்துக்கிற ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து ரஜினி கலந்துக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய கேவலமான விஷயங்கள் அப்படின்றது ரஜினி சைட்லேருந்து வந்துட்டு இருக்கு. இது வந்து ரஜினி ஃபேன்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டு மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. கடைசி 2-3 நாளா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அந்த போட்டு பொல வந்து பொழக்கிறாங்க. விஜய் மேல அவ்வளவு வன்மமா ரஜினி உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து